ஹலோ வணக்கம், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். பொங்கலுக்கு நான் இன்றைக்கி கோதுமை ரவையில் நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு கோதுமை ரவை, அப்புறம் அதுக்கு அடுத்த கப்பு 1 கப்பு பச்சைப்பருப்பு, நெய் தேவையான அளவுக்கு நெய், அப்புறம் வெல்லம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ போடணுன்ட்டு. அப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுடர். ஒரு பேன் ஒன்று வச்சுட்டேன் நான். இப்போ நம்ம பச்சை பருப்பு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துக்கணும். கலர் நல்லா மாறிச்சு பாருங்கள். இப்படி வறுத்துட்டு அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு தண்ணி இதுக்கு 1 2 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 3 கப்பு தண்ணி ஊற்றுனேன். இதில் 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி ஒரு விசில் வச்சா போதும். கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இந்த பக்கம் நான் தவா வச்சிட்டேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் நெய் போட்டு முந்திரி, பாதாம், அப்புறம் திராட்சை 3மே வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை ரவையை நம்ம வறுத்துக்கலாம். ஏழு நிமிஷம் வறுக்கணும். இந்த கோதுமை ரவையை நீங்கள் 7 நிமிஷம் வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒரு பாத்திரம் வச்சு இதில் இந்த கோடு இருக்குது, இது வரலும் தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு இதில் 1 கப்பு நான் வெல்லம் போட போகிறேன். இந்த 1 கப்பு வெல்லம் நான் போட போகிறேன். இது 1 கப்பு வெல்லம் போட்டேன். இது நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிச்சு. வெல்லம் கரைஞ்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 500 1/2 கப்பு 5.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இதை நம்ம வச்சுட்டு மொள்ளமாக ஊற்றுங்க. ஒரே நேரத்தில் ஊற்றாதீங்க. ஸ்பீடாக வச்சுட்டு மொள்ளமாக அப்படியே ஊற்றிடுங்க. ½ டீஸ்பூன் ஏலக்காய், அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச வெல்லத்தை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். நான் வேறு பவுலில் மாற்றிட்டு அது அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ முந்திரி, திராட்சை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன்.
அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான பொருள் என்னென்னன்ட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள்.